அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மேனமர் காணிப்பதினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவில் இஸ்ரேலியர் இராணுவத்தினர் நடத்தும் உச்சக்கட்ட இனப்படுகொலையில் இஸ்ரேலியர் இராணுவத்துக்கு எதிரான தாக்குதல்களும் அதிகரித்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது காசாவில் போர் நிறுத்தம் ஒன்றை கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் ஹமாஸ் தரப்பு போர் நிறுத்த உடன்படிக்கை ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய தரப்பில் இதற்குரிய பதில் இன்னமும் வழங்கப்படவில்லை என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அடுத்து காசாவில் போர் நிறுத்தம் குறித்து லெபனானில் இருக்கக்கூடிய கிஸ்புல்லாக்கள் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்று வரக்கூடிய முக்கியமான செய்திகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். நாங்கள் காசா தொடர்பான விவரங்களுக்கு செல்வதற்கு முன்பாக ஈரானில் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் ஈரானின் அதிபராக மசூத் பெஷ்கியான் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கின்றார். தேர்தலில் இரண்டாம் சுற்று வாக்கு முடிவில் 53% வாக்குகளை பெற்று மசூத் பெஷ்கியானுக்கு வெற்றி கிடைத்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானின் மறைந்த ஜனாதிபதி இப்ராஹிம் ராயிசி கிளி விபத்தில் உயிரிழந்திருந்தார். அதன் பின்னர் நடைபெற்ற தேர்தலில் முதலாம் கட்ட தேர்தலில் எந்த ஒரு தரப்பிற்கும் 50%க்கும் மேற்பட்ட வாக்குகள் கிடைக்காத நிலையில் இரண்டு வேட்பாளர்களுக்கு இடையே இந்த போட்டி நடைபெற்றது. இதில் மசூத் பெஷ்கியான் வெற்றியை பெற்று ஈரானிய ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கின்றார். அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் காசா நிலவரத்திற்குள் சென்றால், காசாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய கொடூரமான தாக்குதலில் 87 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. குறைந்தபட்சம் இந்த தாக்குதல்களில் 142 பேர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இதுவரை இஸ்ரேலிய இராணுவம் நடத்திய கொடூரமான தாக்குதலில் 38,098 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதுடன் 90,000 பேர் வரையிலானவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் சுகாதார அமைச்சகம் இன்றைய நாளில் விடுத்திருக்கின்றார். அடுத்து இஸ்ரேலினுடைய குடியேற்ற வாசிகளின் அட்டூழியம் குறித்து நாங்கள் தொடர்ச்சியாக பல செய்திகளை பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக பாலஸ்தீன பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து அவர்களுடைய வீடுகளை இடித்து தரைமட்டமாக்குவது, பாலஸ்தீனர்களை தாக்குவது என பல அட்டூழியங்களை செய்து வரக்கூடிய இந்த குடியேற்றவாசிகள் தற்பொழுது மேற்கு கரையில் இருக்கக்கூடிய விவசாய பண்ணைகள், விவசாய நிலங்களில் இருக்கக்கூடிய பயிர்களை தீ வைத்து கொளுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக டர்முஸ் ஐயா சமவெளிக்கு இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் தீ வைத்து கொளுத்தியதில் அது ரம்லாவுக்கு அருகே வரை எரிந்து அந்த தீ பற்றி இருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது. அப்பாவி மக்களின் வீடுகளை இடிப்பது, தாக்குவது, பாலஸ்தீனர்களை படுகொலை செய்வது என்ற அட்டூழியங்களை தொடர்ந்து வந்த இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் தற்பொழுது அவர்களின் விவசாய நிலங்களையும் பண்ணைகளையும் எரியூட்டும் அளவுக்கு அவர்களுடைய அட்டூழியம் அத்துமீறி சென்று கொண்டிருப்பதுதான் அங்கே ஒரு துயரம் மிகுந்த விடயமாக இருக்கின்றது. அடுத்து பாலஸ்தீனத்தில் குறிப்பாக காசாவில் போர் நிறுத்தம் தொடர்பாக ஹமாஸ் மத்தியஸ்தர்களுக்கு மிக முக்கியமாக தங்களுடைய ஒப்புதல் குறித்த திருத்தங்களை உள்ளடக்கி ஒரு வரைவை முன்வைத்திருந்தார்கள். இந்த வரைவை ஏற்றுக்கொள்வது தொடர்பான பேச்சுவார்த்தை இஸ்ரேலின் பல்வேறு பட்டங்களில் நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தற்பொழுது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கும் இஸ்ரேலினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கெலண்டுக்கும் இடையில் இந்த விடயம் தொடர்பாக மிக கடுமையான மோதல் இடம்பெற்றிருப்பதான செய்திகளை இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பெஞ்சமின் நெதன்யாகு தனது பாதுகாப்பு அமைச்சர் கெலண்டுடன் மோதியதாகவும், பாதுகாப்பு தலைவர்கள் மற்றும் உளவுத்துறை முக்கியஸ்தர்களுடன் நடந்த சந்திப்பில் நெதன்யாகு கெலண்டை அனுமதிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் பின்னர் நெதன்யாகு தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு கூட்டத்தை கெலண்ட் புறக்கணித்தார் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றது. இனப்படுகொலையாளிகள், முதலாம் தர இனப்படுகொலையாளி, இரண்டாம் தர இனப்படுகொலையாக இருக்கக்கூடிய நெதன்யாகுவுக்கும் கெலண்டுக்கும் இடையில் அவர்களுக்கிடையிலேயே ஒரு மிகப்பெரிய மோதல் இடம்பெற்றிருக்கின்றது என்ற செய்தி மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே இஸ்ரேலினுடைய இராணுவ தரப்பும் காசாவில் போர் நிறுத்தம் ஒன்றை கொண்டு வருவதற்கு ஈடுபாட்டுடன் இருப்பதன் காரணமாக நெதன்யாகுவில் இருக்கக்கூடிய தீவிர வலதுசாரி அமைச்சர்கள் அடங்கிய அமைச்சரவைக்கும் இராணுவ தலைமைக்கும் இடையில் கூட மிகப்பெரிய அளவிலான கருத்து வேறுபாடுகள் இந்த காசாவில் ஹமாஸுடனான சமாதான உடன்படிக்கை தொடர்பில் ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. இந்த நாளில் கிஸ்புல்லாவினுடைய பிரதி தலைவர் ஜெனரல் நைம் காசிம் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய இன்றைய செய்தி பதிவில், ஹமாஸின் முன்மொழிவை ஒப்புக்கொள்வதை தவிர இஸ்ரேலுக்கு வேறு வழியில்லை, அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் போர் விரிவுபடுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கின்றன. போரை இஸ்ரேல் விரிவுபடுத்த விரும்பினால்
லெபனான் முனையில் மிக கடுமையான நெருக்கடிகளை சந்திப்பதற்கு ஹிஸ்புல்லாவினுடைய ஒரு போராளிகளும் தயாராக இருக்கின்றார்கள் என அவர் தெரிவித்திருப்பதுடன் குறிப்பாக இந்த போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் நிராகரித்து விட்டால் நிச்சயமாக லெபனான் எல்லையில் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலிய இராணுவத்துக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய சண்டை ஏற்படும் எனவும் இந்த சண்டைக்காக பாலஸ்தீனத்திற்காக காசாவுக்காக பாலஸ்தீன விடுதலைக்காக தமது உயிரை கொடுப்பதற்கு ஆயிரம் போராளிகள் லெபனான் பக்கத்தில் அணிவகுத்து நிற்கின்றார்கள். லெபனானில் மட்டுமல்ல, சிரியாவில், ஏமனில், ஆப்கானிஸ்தானில் இருந்து கூட எங்களுடன் போரில் இணைந்து கொள்வதற்காக பல போராளிகள் தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் என்ற கோரிக்கையை நாங்கள் இஸ்ரேலுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் என்ற செய்தியை நைம் காசிம் நஸ்ரல்லாவுக்கு அடுத்த நிலை தலைவர் வெளியிட்டிருக்கின்றார். அடுத்து தெற்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இராணுவ தளத்தின் மீது இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய அல்குட்ஸ் படைப்பிரிவு மிகப்பெரிய அளவிலான ஆர்ட்லரி செல்வீச்சுகளையும் மோட்டார் தாக்குதல்களை நடத்தியிருப்பதான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஜூத குடியேற்றங்களை பாதுகாப்பதற்காக ஜூத குடியேற்றங்களை சுற்றி அமைக்கப்பட்ட இஸ்ரேலிய இராணுவ தளங்கள் மீதே மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தி அவர்களுக்கு கணிசமான சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்ற செய்தியை இஸ்லாமிய ஜிகாத் இன்றைய நாளில் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதே போல அல்கசாம் படைப்பிரிவினரும் இஸ்ரேலிய இராணுவத்தினுடன் தெற்கு ரஃபாவில் மிகப்பெரிய அளவிலான மோதலை செய்திருப்பதாகவும், குறிப்பாக அந்த மோதலில் இஸ்ரேலுடைய 2 மெர்காவா டேங்கிகளும் ஒரு கவச வாகனமும் செய்து பார்க்கப்பட்டிருப்பதுடன் 7 இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் அல்கசாம் படைப்பிரிவு வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அல்கசாம் படைப்பிரிவின் தாக்குதலை அடுத்து தெற்கு ரஃபாவில் தாங்கள் தங்கியிருந்த கட்டிடங்களை விட்டு இஸ்ரேலிய இராணுவத்தினர் இஸ்ரேலிய ட்ரக்குகள் கவச வாகனங்களில் தப்பியோடிவிட்டார்கள் என்ற செய்தியையும் அல்கசாம் படைப்பிரிவு வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து ஹிஸ்புல்லா இன்று மிகப்பெரிய ராக்கெட் ஏவுகணை ஆளில்லா விமானங்கள் ட்ரோன் தாக்குதலை இஸ்ரேலின் பல பகுதிகளுக்குள் நடத்தியிருக்கின்றார்கள். குறிப்பாக கிரியாத் சாம்னா பகுதியில் 21 ராக்கெட்டுகளை கொண்டு தாக்குதல் நடத்தியதில் இஸ்ரேலிய இராணுவத்தினருடைய 91வது படைப்பிரிவு தலைமையகம் மிகப்பெரிய அளவில் சேதமாக்கப்பட்டிருப்பதாக ஹிஸ்புல்லாக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக இதில் 4 IDF ஆக்கிரமிப்பு இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எனவும் வடக்கு இஸ்ரேல் முழுவதும் எங்களுடைய தாக்குதல் தொடர்ச்சியாக இடம்பெறும் என்ற செய்தியையும் ஹிஸ்புல்லா வெளியிட்டிருக்கின்றார்கள். அதே போல ஹிஸ்புல்லா ஆளில்லா ட்ரோன்களை கொண்டு மெட்டுலா, அல் ஆலம் தளம், வடக்கு இஸ்ரேலின் பல்வேறுபட்ட இராணுவ தளங்களை மிகப்பெரிய அளவில் தாக்கியிருக்கின்றார்கள் என்ற செய்தியும், இதன் காரணமாக வடக்கு இஸ்ரேல் முழுவதும் இன்றைய நாளிலும் ரெட் அலர்ட் சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டு சைரன்கள் தொடர்ச்சியாக ஒலிக்க விடப்பட்டது என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. அடுத்து இன்றைய நாளில் சவுதி அரேபியா ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். காசா போர் முடிவுக்கு வந்த பின்னர் அங்கு வெளிநாட்டு படைகளை நிறுத்த வேண்டும், அல்லது இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டுக்குள் அந்த பகுதியை வைத்திருக்க வேண்டும், அல்லது அங்கே இருக்கக்கூடிய கமாஸ் மற்றும் ஏனைய இஸ்லாமிய இயக்கங்களை இயக்கிவிட்டு அகற்றிவிட்டு அரபு நாட்டு படைகளை அங்கே நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை எல்லாம் பல்வேறுபட்ட நாடுகள், பல்வேறுபட்ட ராயதந்திர முகவர்கள் வெளியிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த சவுதி அரேபியா ஒரு திட்டத்தெளிவான செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். காசா போர் முடிவுற்ற பின்னர் அங்கு யார் ஆட்சி செய்வதென்பதை பாலஸ்தீனர்கள் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர அதை அரபுலக நாடுகளோ ஐநாவோ இஸ்ரேலோ அமெரிக்காவோ அல்ல, அங்கிருக்கும் பாலஸ்தீன மக்கள் தான் அதை முடிவு செய்வதற்கு உரிமையுடையவர்கள் என்ற ஒரு செய்தியை சவுதி அரேபியா திட்ட தெளிவாக என்று வெளியிட்டிருக்கின்றார்கள். நேற்று முன்தினம் குறிப்பாக இந்தோனேசியா, மலேசியா போன்ற பல நாடுகள் காசா போரின் பின்னர் வெளிநாட்டு படைகள் நிலைநிறுத்தப்படும் என்ற செய்திகள் வெளியிட்ட பின்னர், அமெரிக்கா இஸ்ரேலும் இது தொடர்பான செய்திகளை அமெரிக்க இஸ்ரேலிய மேற்குலக ஊடகங்கள் வெளியிட்ட பின்னர் ஹமாஸ் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். காசா போர் நடைபெற்றாலும் காசா போர் முடிவிட்டாலும் காசாவை யார் ஆளுவதென்பதை அங்கிருக்கும் பாலஸ்தீன மக்கள் தீர்மானிப்பார்கள். பாலஸ்தீன மக்களின் விடுதலைக்காக உண்மையில் யார் போரிடுகின்றார்கள் என்பதை பாலஸ்தீனர்கள் அறிந்திருக்கின்றார்கள். அதை விடுத்து யாரும் தேவையற்ற செய்திகளையும் ஊகங்களையும் வதந்திகளையும் பரப்ப வேண்டாம். காசாவை யார் ஆள்வதென்பதை பாலஸ்தீன மக்கள் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தியை ஹமாஸ் வெளியிட்டிருந்தார்கள். ஹமாஸ் இயக்கம் வெளியிட்டு அடுத்த நாளிலேயே சவுதி அரேபியாவினுடைய இந்த தீர்மானம் வெளியாக இருக்கின்றது. நிச்சயமாக ஹமாஸுக்கு ஆதரவாக சவுதி அரேபியா இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனெனில் காசாவை போரின் பின்னரும் ஹமாஸ் தான் ஆளும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக கூறி வரும் சூழ்நிலையில் தான் மேற்குலக அரபுலக நாடுகளின் ஊடக செய்திகளை மறைத்து சவுதி அரேபியா
பாலஸ்தீனத்தில் யார் ஆள வேண்டும், பாலஸ்தீனர்களின் யாருடைய படை நிறுத்த வேண்டும் என்பதை அங்கே இருக்கக்கூடிய மக்களின் முடிவுதான் என்ற விடயத்தை தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். அதே போல இன்றைய நாளில் காசா மற்றும் மேற்கு கரையில் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்புக்கு இஸ்ரேல் மீது செலவுகளை சுமத்துமாறும், குறிப்பாக அத்துமீறல்கள் மேற்கு கரையிலும் பாலஸ்தீன பகுதியிலும் நடைபெறும் அத்துமீறல்களில் ஐரோப்பிய ஒன்றியம் முறையான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை எனவும், இஸ்ரேலுக்கு எதிரான இவர்களுடைய அழுத்தம் போதுமானதாக இல்லை எனவும் ஐரோப்பிய நாடுகளுடனான சந்திப்பில் மிக கடுமையான துணியில் சவுதி அரேபியா பேசியிருக்கின்றார்கள். மாட்ரிட்டில் நடந்த உரையாடல் அமர்வில் பேசிய சவுதியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், பாலஸ்தீனர்களுக்கு எதிரான அத்துமீறல்களை நாங்கள் கண்கூடாக காண்கின்றோம். தினமும் அங்கு பாலஸ்தீன பகுதிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, பாலஸ்தீனர்கள் படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், மேற்கு கரையில் பாலஸ்தீனர்கள் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்றார்கள். ஆனால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியமும் வெறும் கவலையை தெரிவித்துவிட்டு எந்த ஒரு அழுத்தத்தையோ நடவடிக்கையோ இஸ்ரேல் மீது எடுக்கவில்லை என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் என்று ஒரு மிக கடுமையானதை சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்டின் அமர்விலே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கலந்து கொண்ட அமர்வில் பேசியிருக்கின்றார். அண்மைய சில நாட்களாகவே சவுதி அரேபியாவினுடைய பேச்சில் நடவடிக்கைகளில் பல மாற்றங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது உண்மையில் பாலஸ்தீன மக்களுக்காக, பாலஸ்தீன சுதந்திரத்திற்காக இவர்கள் இதே சுத்தியுடன் செய்கின்றார்களா, அல்லது அங்கிருக்கும் மக்களின் மனநிலையை அறிந்து கொண்டு தங்களுடைய அரசியல் நகர்வுகளுக்காக அல்லது அரசியல் பலத்தை தக்க வைப்பதற்காக இந்த நடவடிக்கைகளை செய்கின்றார்களா என்பது கேள்விக்குறியாக இருந்தாலும், உண்மையில் பாலஸ்தீனர்களுக்காக இதே சுத்தியுடன் சவுதி அரேபியா இந்த முடிவுகளையும் இந்த செய்திகளையும் தெரிவித்தால் அல்லது நகர்வுகளை மேற்கொண்டால் நிச்சயமாக சவுதி அரேபியாவும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், அது பாலஸ்தீனர்கள் இஸ்லாமிய மக்கள் என்பதற்கு அப்பால் மிக பெரும் வன்முறையையும் மிக பெரும் துயரத்தையும் மிக பெரும் அடக்குமுறையையும் சந்தித்து நிற்கக்கூடிய இந்த நூற்றாண்டின் மக்களாக இருக்கும் பாலஸ்தீன மக்களின் விடுதலையில், சுதந்திரத்தில், பாலஸ்தீன மக்களுக்கான மீட்சியில் இவர்களும் ஒரு காத்திரமான பங்களிப்பை செய்திருக்கின்றார்கள் என்பதை வரலாறு பேசும் என்பதை சவுதி அரேபியாவும் அரபுலக நாடுகளும் அவர்களுடைய கூட்டாளிகளும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான செய்தியாக இருக்கின்றது. ஏதான் இன்றைய நாளில் காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்றக்கூடிய முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.